மதப்போர்களை பற்றி நீச்சே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் கொடுக்கிறாரு. ஆக்சுவலி இந்த கே சயின்ஸ் புத்தகத்துல நான் படிச்சதுலயே என்னால மறக்க முடியாத செக்ஷன் இதுதான். இத பத்தி ஒரு 7-8 வரி தான் எழுதியிருப்பாரு. ஆனா அந்த தாட்டுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசா தோணுச்சு. இப்ப இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நீச்சே சீரிஸ் உடைய முந்தின வீடியோல ரிலிஜன் ஆஃப் பிட்டிங்கிற வார்த்தைக்கு நான் இரக்கத்தின் மதம்னு மொழிபெயர்த்திருந்தேன். ஆனா அது சம்பந்தமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா நான் மறுபடியும் அதை பத்தி யோசிச்சு பார்த்தப்ப இரக்கத்தின் மதம்னு சொல்றதை விட பரிதாபத்தின் மதம்னு சொல்றது தான் சரியானதா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த கருணை, இரக்கம், காருண்யம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய மீனிங்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். உதாரணத்துக்கு இங்கிலீஷே எடுத்துக்கிட்டா சிம்பத்தி, எம்பத்தி, கம்பேஷன், பிட்டின்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. சிம்பத்தினா என்னன்னா ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அவங்க மீது நாம காட்டுற அனுதாபம் அல்லது பரிவுக்கு பேர் தான் சிம்பத்தி. ஆனா இதை எம்பத்தி எடுத்துக்கிட்டா அதுவுமே ஒரு அனுதாப உணர்வு தான். ஆனா அது சிம்பத்தியை விட ஒரு படி மேல இருக்கும். ஏன்னா சிம்பத்திங்கிறது வெறுமனே தூரத்துல இருந்து காட்டுற ஒரு உணர்வு. ஆனா எம்பத்திங்கிறது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவருடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்து அவருடைய மனவழியை நம்முடைய வழியா உணர்றது. சோ இங்க ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு, ஒரு உணர்வு பகிர்வு இருக்கு. ஆனா இதே கம்பேஷன் எடுத்துக்கிட்டா அது இன்னும் ஒரு படி மேல போகும். ஏன்னா இது உணர்றதையும் தாண்டி செயலா கன்வெர்ட் ஆகும். அதாவது நம்ம கிட்ட எந்த ஒரு ஈகோவும் இல்லாம பிரதிபலனை எதிர்பார்க்காம பியூரான அன்புல இருந்து உதவி செஞ்சா அதற்கு பேர் கம்பேஷன். இப்ப இந்த கம்பேஷனுக்கான தமிழ் வேர்டை தான் நம்ம இரக்கம்னு சொல்லுவோம். சோ நான் அந்த வீடியோல இரக்கத்தின் மதம்னு சொன்னப்ப ரிலிஜன் ஆஃப் கம்பேஷன்ங்கிற மீனிங் வந்துருது. ஆனா நீச்சே கம்பேஷன் ஒரு காலத்துல எதிர்க்கல. அதற்கு மாறா அவர் இந்த பிட்டிங்கிற ஃபீலிங் தான் அட்டாக் பண்றாரு. பிட்டினா என்னன்னா இதுவுமே சிம்பத்தி மாதிரி தூரத்துல இருந்து காட்டுற ஒரு அனுதாப உணர்வு தான். ஆனா இதுக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஒளிஞ்சிருக்கும். எப்படின்னா தனக்கு கீழ இருக்கிற ஒருத்தன் கஷ்டப்படுறப்ப அவனுக்கு மேல இருக்கிற ஒருத்தன் அவன் மீது பரிதாபம் காட்டுறது மூலமா அவனை விட நான் உயர்ந்தவங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி ஃபீலிங் இந்த மேல இருக்கிறவனுக்குள்ள கிரியேட் ஆகும். அந்த ஃபீலிங்க்கு பேர் தான் பிட்டி. சோ நீச்சே ஸ்பெசிபிக்கா இந்த ஃபீலிங் தான் டார்கெட் பண்றாரு. அதன் அடிப்படையில் பார்த்தா பரிதாபத்தின் மதம்ங்கிறது தான் ஓரளவுக்கு சரியான மீனிங்கா இருக்கும். சோ என்னோட இந்த எரருக்கு என்ன காரணம்னு கேட்டா நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரியே நான் நீச்சே உடைய கான்செப்ட லவ் வெர்சஸ் பிட்டிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லயே யோசிச்சதுனால அங்க கம்பேஷன்ங்கிற வார்த்தை பலியாயிடுச்சு. ஆனா ஹானர் வெர்சஸ் பிட்டிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த புக்கை மறுபடியும் ரெஃபர் பண்ணி பார்த்தப்பதான் அது சம்பந்தப்பட்ட சில செக்ஷன் என்னுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு ஒரு செக்ஷன்ல அவர் ஒரு நைட் காஸ்ட்ல இருக்கிற ஒரு மனிதனையும் பிட்டில ஆபரேட் ஆகிற ஒரு மனிதனையும் கம்பேர் பண்ணிருப்பாரு. இந்த நைட் காஸ்ட்ல இருக்கிறவங்க யாருன்னா போர் வீரர்கள். அவங்க எப்பயுமே கனம் அல்லது ஹானரை தான் முன்னிறுத்துவாங்க. இந்த செக்ஷன் அவர் எப்படி கொண்டு போவார்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே தான் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஆவல் இருக்கும். ஆனா அந்த ஆவலை எப்படி பூர்த்தி பண்றாங்கிற இடத்துல தான் ஒரு ஹானரை மையப்படுத்துறவனும் பிட்டியை மையப்படுத்துறவனும் டிஃபர் ஆவறான். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நைட் காஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன் தனக்கு நிகரான அல்லது தன்னை விட அதிக பலம் வாய்ந்த ஒரு எதிரியோட சண்டை போட தான் விரும்புவான். அப்படி சண்டை போட்டாலுமே தன்னை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தனை அவன் ஹானரோட தான் நடத்துவான். சோ தனக்கு ஈக்குவலா இருக்கிற ஒருத்தனை அடிச்சு வீழ்த்தும் போது தான் அவனுக்கான பெருமைங்கிறது அவனுக்கு கிடைக்கும். அப்ப தனக்கு கீழே இருக்கிறவங்களை அடிச்சு அதன் மூலமா பெருமைப்படுறத அவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். அதனால அவன் அவங்களை கடந்து போயிடுவான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பெருசா எதையும் சாதிக்க முடியாத ரொம்பவே பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை பெருமையா ஃபீல் பண்றதுக்காக தனக்கு கீழே இருக்கிறவனை தேடி போவான். அதாவது தன்னை விட மோசமான நிலைமையில கஷ்டப்படுற ஒருத்தனை தேடி போய் அவன் மேல பரிதாபம் காட்டுறது மூலமா நான் இவனை விட மேலானவன் அப்படிங்கிற போலியான சுப்பீரியாரிட்டி ஃபீலிங் அவன் என்ஜாய் பண்ணுவான். இந்த ஃபீலிங் தான் நீச்சே பிட்டின்னு கேட்டகரைஸ் பண்றாரு. அவர் ஒரு படி மேல போய் ரொம்ப கடுமையான வார்த்தை யூஸ் பண்றாரு. என்னன்னா பிட்டி இஸ் பிரைஸ்ட் அஸ் தி விர்ச்சு ஆஃப் ப்ராஸ்டிடியூட்ஸ் சொல்றாரு. அதாவது பிட்டிங்கிறது விலை மாதுக்களுடைய நற்பண்பாக போற்றப்படுகிறதுங்கிறாரு. இங்க ஏன் அவர் ப்ராஸ்டிடியூட்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாருன்னா ஒரு வேசினுடைய வாழ்க்கைங்கிறது எப்பயுமே மத்தவங்களுடைய தேவையை சார்ந்துதான் இருக்கும். அதாவது ஒருத்தன் காம இச்சையில அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பான். இவனுடைய இந்த தேவை தான் அவளுடைய வாழ்க்கையை நடத்த உதவுது. அந்த வகையில இவளுக்கு அவன் தேவை. சோ அவனுக்குள்ள இருக்கிற செக்ஷுவல் தேவைங்கிறது அவனை விட இவளுக்கு ரொம்ப தேவை. சோ ப்ராஸ்டிடியூஷன் தொழிலுடைய அடிப்படையே கஸ்டமர் எப்பயுமே அந்த தேவையில இருந்துகிட்டே இருக்கணும். தேவை அவனுக்கு இல்லன்னா அங்கேயே அந்த உறவு முடிஞ்சிடும். இப்ப அது மாதிரி பிட்டிய உயர்ந்த குணமா ரசிக்கிறவங்களுக்கு துன்பப்படுறவங்க எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா நான் உயர்ந்தவங்க அடையாளத்தை அவங்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்ப நைட் காஸ்டுக்கும் பிட்டில இன்பம் காட்டுறவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ங்கிறது இதுதான். ஒரு வீரனுக்கு தன்னை விட பலவீனமானவனோ தனக்கு கீழே இருக்கிறவனோ சலிப்புட்டக்கூடியவனா தான் தெரிவான். ஆனா பிட்டியை ரசிக்கிறவங்களுக்கு பலவீனமான ஒரு மனுஷன் அடிப்படை தேவையா தெரிவான். ஏன்னா அப்பதான் அவனை வச்சு தன்னை நல்லவனாவும் உயர்ந்தவனாவும் காட்டிக்க முடியும். சோ அப்ப நம்ம ஒருத்தனுக்கு உதவி செய்யும் போது நம்ம கம்பேஷன்ல ஆபரேட் ஆகிறோமா அல்லது பிட்டில ஆபரேட் ஆகிறோமாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாக்குறதுக்கு அது ரெண்டுமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அது ரெண்டுமே என்டையர்லி வேற வேற. சோ நம்முடைய மனநிறைவோட நம்முடைய அபண்டன்ஸ்ல இருந்து அடுத்தவங்களை சாராம ஒரு உதவி பண்ணா அதற்கு பேரு கம்பேஷன் அல்லது இரக்கம். அதற்கு மாறா அவனுக்கு உதவி பண்றது மூலமா தான் நான் நல்லவங்கிற அடையாளம் நமக்குள்ள கிரியேட் ஆனிச்சுன்னா அதற்கு பேரு பிட்டி அல்லது பரிதாபம். ஆனா இங்க சமுதாயத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா பல பேர் பிட்டில ஆபரேட் ஆகிட்டு கம்பேஷன்ங்கிற முகமுடிய தங்களுடைய முகத்துல போட்டுக்குவாங்க. சோ ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் மாதிரி இவங்க எல்லாருமே ஓநாய் தோல் போர்த்திய ஆடுகள். வெளியே பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பலவீனமான ஆடுகளை தான் இருக்காங்கன்னு நீச்சே அட்ரஸ் பண்றாரு. சரி இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மதப்போர் சம்பந்தப்பட்ட செக்ஷனை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி
இதை நான் படிக்க ஆரம்பிச்சப்ப கேஷுவலா படிச்சுக்கிட்டே வந்தேன். இதை நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது என்டையர்லி புது தாட்டா எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி வழக்கமா நம்ம எல்லாருக்குமே நாம இது வரைக்கும் யோசிக்காத ஒரு பாயிண்ட் படிக்கும் போது நமக்குள்ள ஒரு சின்ன பரவச ஃபீலிங் கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்ட பாயிண்ட் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாயிண்டோட வேற ஒரு வேரியண்டா இருக்கும், அல்லது அந்த தாட்டோட அடுத்த கட்ட நீட்சியா இருக்கும். சோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத கோணத்துல படிக்கும் போது நமக்கு ஒரு பரவசம் கிடைக்கும், நம்முடைய நாலேஜுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா இந்த செக்ஷன்ல இருக்கிற பாயிண்ட் நான் வேற யாரு சொல்லியுமே கேட்டது கிடையாது. இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு க்ளோஸா என்னோட மைண்ட்ல ஒரு தாட் கூட வந்தது கிடையாது. சோ இது என்டையர்லி எனக்கு புதுசா தோணுச்சு. இன்ஃபேக்ட் இந்த செக்ஷனை நான் கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு முன்னாடி படிச்சு ஹைலைட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த வீடியோ பண்றதுக்காக அதை நான் ரீவிசிட் பண்ணும்போது ஸ்டில் இப்ப கூட அது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்டா தான் தோணுது. சோ இதை நான் எடுத்த உடனே விளக்க விரும்பல. அதற்கு மாறா இந்த செக்ஷனுடைய டெக்ஸ்ட் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நீங்க விருப்பம் இருந்தா இதை பாஸ் பண்ணி படிச்சு பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு அப்புறம் கூட என்னோட இன்டர்பிரேஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பொதுவா மத போர்னாலே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல், அது மனித சமூகம் பின்னோக்கி போறதுக்கான அடையாளம் தான் நினைப்பாங்க. ஆனா நீச்சே என்ன சொல்றாருன்னா ரிலிஜியஸ் வார்ஸ் தான் மனித சமூகத்தினுடைய ஆகப்பெரிய முன்னேற்றத்துக்கான அடையாளம்ங்கிறாரு. இது பல பேருக்கு கேட்கறதுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கலாம். ஆனா அவர் ஏன் அப்படி சொல்றாருங்கிறதுக்கு சில லாஜிக் இருக்கு. ஏன்னா ஆதி காலத்து மனிதர்கள் எதற்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா கண்ணுக்கு தெரிகிற மெட்டீரியல் விஷயங்களுக்காக தான் அடிச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய சண்டையெல்லாம் ஒன்னு சாப்பாட்டுக்காக இருக்கும், அல்லது டெரிட்டரிக்காக இருக்கும், அல்லது பெண்களுக்காகவும் செக்ஸுக்காகவும் இருக்கும். சோ அது கிட்டத்தட்ட மிருகங்கள் பண்ற அதே விஷயங்கள் தான். ஏன்னா அனிமல் கிங்டம்ல எல்லா மிருகங்களுக்கு நடுவுலயுமே இந்த காமன் பேட்டர்னை நம்மால பார்க்க முடியும். ஆனா மனிதன் எப்ப விலங்குகள்ட்ட இருந்து பிரிஞ்சு அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கிறான்னா அவன் கான்செப்ட்களையும் ஐடியாக்களையும் மதிக்க ஆரம்பிக்கும் போதுதான். சோ கண்ணுக்கு தெரியாத அப்டிராக்டான கான்செப்டுக்காக அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சண்டை போட ஆரம்பிக்கிறான். உதாரணமா கடவுள்னா யாரு, ஆன்மானா என்ன, சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக அவன் கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போட கிளம்புறான். அப்ப இது வரைக்கும் வயிற்று பசிக்காகவும் காம பசிக்காகவும் ஆதிக்க பசிக்காகவும் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு கூட்டம் முதல் முறையா கான்செப்ட மதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இத நீச்சே ஒரு ப்ரோக்ரெசிவான விஷயமா பாக்குறாரு. இதுல அவர் என்ன நோட் பண்றாருன்னா இந்த கான்செப்ட்ல ஒரு சின்ன தப்ப நான் பண்ணிட்டா கூட என்னுடைய ஆன்மாவே நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு ஒரு சாதாரண பாமரம் கூட ரொம்ப சட்டிலான விஷயங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கான்னு அப்சர்வ் பண்றாரு. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா மத போர்கள் எப்படி உருவாகுதுங்கிறத அவர் ரொம்ப ஷார்ட்டா கன்வே பண்றாரு. அதாவது ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதம் சார்ந்த பல அறிஞர்களும் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் நுட்பமான விவாதங்களும் நடந்துகிட்டே இருக்கும். அததான் இங்க நீச்சே செக்ட்ங்கிற வார்த்தை மூலமா கன்வே பண்றாரு. அதன்படி பார்த்தா எல்லா மதத்துக்குள்ளேயுமே ஏகப்பட்ட செக்ட் இருக்கும், ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கும். சோ இந்த மேல்தட்டு அறிஞர்களுடைய விவாதங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு மாபுன்னு சொல்லப்படக்கூடிய சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேரும். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த சாதாரண மனிதர்கள் கூட இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேறுபாடுகளை மிக தீவிரமா எடுத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் தான் மதப்போர்கள் எல்லாமே. ஆனா அந்த வேறுபாடுகளை வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக அற்பமான விஷயங்களா தான் தோணும். அதற்காக தான் நீச்சே ட்ரைஃபிள்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. ஆனா மக்கள் அந்த கருத்துல இருக்கிற சின்ன டீவியேஷன் கூட விட்டுறாம இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு தங்களுடைய நம்பிக்கையை நிலைநாட்டுறாங்க. சோ அந்த கான்செப்டுக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற தன்னுடைய நித்திய வாழ்க்கையை டிசைட் ஆகுங்கிற லெவல்ல அதை சீரியஸ் எடுக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் நீச்சே ஒரு ப்ரோக்ரெசிவான விஷயமா பாக்குறாரு. இப்போ இந்த செக்ஷனை கவனிச்சீங்கன்னா நீச்சே ஒரே மதத்துக்குள்ள இருக்கிற செக்டுகளை பத்தி தான் பேசியிருப்பாரு. உதாரணத்துக்கு கிறிஸ்தவத்துல ஏகப்பட்ட கிளைகள் இருக்கு, அந்த கிளைகளை சுத்தி இலைகள் மாதிரி 40,000க்கும் மேற்பட்ட டினாமினேஷன் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாத்திலையும் ஏகப்பட்ட செக்டுகள் இருக்கு, ஹிந்துசத்திலையும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. இப்போ வரலாற்றுல அந்தந்த மதங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு. ஏன்னா என்னதான் ஒரே மதமா இருந்தாலும் அந்த மதத்துக்குள்ளேயே கருத்துக்களுக்குள்ள சில நுண்ணிய வித்தியாசங்கள் இருக்கும், அதன் விளைவா போர்களுமே உருவாகும். அப்ப தன் மதத்துக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாட்டையே மக்கள் இவ்வளவு சீரியஸா எடுக்கிறாங்கன்னா ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கு இருக்கிற கருத்து வேறுபாட்டை எவ்வளவு சீரியஸா எடுப்பாங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சோ மத சண்டையில மக்கள் ஈடுபடும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை பல பேர் பாக்குறாங்க. ஆனா நீச்சே இதை பாக்குறாருன்னா மக்கள் ஒரு கான்செப்டை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா தன்னுடைய உயிரையே பணைய வைக்கிற அளவுக்கு சண்டை போடுவாங்கிறத அப்சர்வ் பண்றாரு. சோ மத போர்களுங்கிறது ரத்த கலரியா காட்சி அளிக்கலாம், ஆனா அது மனித சமூகத்துடைய வேற ஒரு டைமென்ஷனை பிரதிபலிக்குது. என்னன்னா வெறும் உடல் சார்ந்த வாஞ்சையிலிருந்து அறிவு சார்ந்த வாஞ்சைக்கு அப்கிரேட் ஆன ஒரு படிநிலையை அது நமக்கு எடுத்துக்காட்டுது. சோ மனித இனம் வரலாற்றுல வெறும் காணக்கூடிய விஷயங்களுக்காக மட்டும் இல்லாம காணக்கூடாத ஐடியாக்களுக்காகவும் உயிரை கொடுக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கு. ஆனா அந்த முன்னேற்றத்துடைய பை ப்ராடக்டா மத போர்களும் இணைஞ்சுக்கிட்டது தான் கொஞ்சம் ஐரானியான விஷயம். அப்ப நீச்சே என்ன அப்சர்வ் பண்றாருன்னா மத போர்களுங்கிறது கான்செப்சுவல் லெவல்ல மனித இனம் முன்னேற்றம் அடைந்ததற்கான இண்டிகேஷன் அப்சர்வ் பண்றாரு. இப்படி சொன்ன உடனே அவர் மத போர்களை சரின்னு சொல்றாரான்னு நம்ம கேட்டா அவருடைய பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆக்சுவலி நீச்சே படிக்கிறதுல இருக்கிற சிக்கலே இதுதான். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நானுமே இந்த வீடியோவில் ரிப்பீட்டடா தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொன்ன பாயிண்டே திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவங்களை சொல்லியிருப்பேன். ஏன்னா இது போன்ற சீரியஸான டாபிக்ல வார்த்தை பிரயோகங்கிறது ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆனாலும் சொல்ல வர மீனிங்ங்கிறது தப்பா போய் சேர்ந்துரும். அதனால இன்னும் ஒரு தடவை சொன்ன பாயிண்டே திரும்ப சொல்றேன். நீச்சே சொல்றத நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கணும்னா ஒருத்த மத சண்டையில ஈடுபடுறதுங்கிறது தவறான செயல் தான். ஆனா அந்த செயல் மனித இனம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுங்கிறத நம்ம
நமக்கு எடுத்து காட்டுற ஒரு வரலாற்று அறிகுறி. ஏன்னா மனுஷன் இனிமே வெறும் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமல்லாம கருத்துக்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் சண்டை போட்டு உயிரை எடுக்கவும் உயிரை கொடுக்கவும் தயாராயிட்டான். அந்த சென்ஸ்ல தான் நீச்சே ப்ராக்ரஸ்னு சொல்றாரு. சோ மதச்சண்டையை நீங்களும் சப்போர்ட் பண்ணல, நானும் சப்போர்ட் பண்ணல, நீச்சேவும் சப்போர்ட் பண்ணல. அதற்கு மாறா அதற்கு அடியில இருக்கிற ஹியூமன் எவல்யூஷனை தான் அவர் அப்சர்வ் பண்றாரு. சோ என்னுடைய இந்த விளக்கம் உங்களுக்கு தப்பா கன்வே ஆயிருக்காதுன்னு நம்புறேன். இதோட இந்த கண்டென்ட்டை நாம முடிக்கலாம். நீங்க மதச்சண்டையை எப்படி பாக்குறீங்கங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மனித இனத்தை பின்னோக்கி இழுத்து செல்ற காட்டு மிராண்டித்தனமான செயலா பாக்குறீங்களா, இல்லன்னா நீச்சே கிளைம் பண்ற மாதிரி மனித இனத்தினுடைய முன்னேற்றத்தின் அடையாளமா அதை பாக்குறீங்களாங்கிறத கீழே ஷேர் பண்ணுங்க. நாம டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.